ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுலபமான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ கார்லிக் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் செம்மையாக இருக்கும். சுலபமாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு குக்கரில் தேவையான அளவுக்கு பேபி பொட்டேட்டோ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துருங்க. அப்பதான் நம்மளுக்கு சாஃப்டா வெந்திருக்கும். அதே போல தோல் வந்து ஈஸியா உரிக்க வந்துடும். இப்ப வேகிறதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்ப ஜார் எடுத்திருக்கேன். இதுல 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, தோலோட சேர்த்துக்கோங்க. இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கூடயே சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இதை பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி குறவரப்பா இருக்கும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா பொட்டேட்டோவும் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். ஈஸியாக வந்து உரிக்க வந்துடும். நம்ம இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக வந்து தோல்லாம் உறிஞ்சிடும். இதே மாதிரி எல்லா தோலையும் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தனியாக வச்சிருங்க. அடுத்து நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உரிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயில நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் கலருக்காகவும் காரத்துக்கும் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நார்மல் மிளகாத்தூள் எடுத்தீங்கன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம அரைச்சு வச்ச பூண்டு, பட்டை வத்தல், கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா இதுல தண்ணி சேர்த்துக்கோங்க. இது தண்ணி ஏன் சேர்க்குறோன்னா, நம்ம பொட்டேட்டோ வந்து முழுசாக இருக்குது, உள்ளெல்லாம் அந்த எசன்ஸ்லாம் வந்து இறங்கி நம்ம சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு லைட்டாக சுருளை வதங்கினதுக்கப்புறமா அப்படியே விட்டுருங்க. நல்லா சுருளை இந்த ஸ்டேஜுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கினப்போ நம்ம அப்படியே மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டோன்னா சூப்பரான பொட்டேட்டோ கார்லிக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.